السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. وفي آية أخرى: وعلم آدم الأسماء كلها. صدق الله المولانا العظيم. أن أم المؤمنين عائشة رضي الله تعالى عنها أن النبي صلى الله عليه وسلم قال: إنما النساء شقائق الرجال. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடியவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கிக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமதூரில் வாழக்கூடிய எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிஸ்வான் என்கிற மகளிர் அரபிக் கல்லூரியின் துவக்க விழா இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் வரக்கூடிய 30ஆம் தேதி சீரும் சிறப்புமாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு கல்வி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நமதூரில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அது குறித்து சில செய்திகளை இன்றைய ஜும்மாவில் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வி என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது குறித்து கல்வியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது மனிதனின் அடையாளம் என்னவென்றால் கல்விதான் என்று குறிப்பிடுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் அடையாளம் என்பது அவர் கற்றுக்கொண்ட கல்விதான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகம் அப்படித்தான் சொல்லித் தருகிறது, உலகம் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. 2-3 நாளைக்கு முன்னால் ஜூன் 26ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் விளங்குவதற்கான இந்த நிகழ்ச்சியை இங்கே பதிவு செய்கிறேன். இந்த மாசம் ஜூன் 26ஆம் தேதி புதன்கிழமை, சென்ற புதன்கிழமை நியூஸ் 7 என்ற சேனலில் ஒரு செய்தி ஒளிபரப்பு செய்யப்படும். நியூஸ் 7 என்ற சேனலில் சென்ற புதன்கிழமை ஒரு செய்தி ஒளிபரப்பு செய்யப்படும். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டும். என்ன செய்தி? 18வது நாடாளுமன்ற மக்கள் அவையில்
முனைவர் பட்டம் பெற்ற இருவர் பதவி ஏற்கிறார் என்ற செய்தி ஒளிபரப்பப்பட்டு அதற்கு பின்னணியிலே கொட்ட எழுத்திலே கல்வி முக்கியம் என்ப ஒரு செய்தியையும் அவர்கள் ஒளிபரப்பு செய்கிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானால் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களில் இந்த இருவர்களின் அடையாளம் எதுன்னு சொல்றாங்கன்னா அவர்கள் கற்ற கல்விதான் அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று உலகம் சொல்லித் தருகிறது. குர்ஆனும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நாயகமே கேளுங்கள், கற்றவர்களும் மற்றவர்களும் சமமா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கேள்வி கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்வேன். பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. மார்க்கம் அப்படித்தான் சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள். லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي ولا على عربي. மொழியால், நிறத்தால், மதத்தால், இனத்தால், பிறப்பால், ஜாதியால் எந்த காரணத்தை கொண்டும் மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை என்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் கீழே விழுந்து கிடக்குகிறார், அவர் எந்த ஜாதி எந்த மதம் என்று இஸ்லாம் பார்க்க சொல்லவில்லை. உதவுவதுதான் சமத்துவம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அதனால எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இப்படி எல்லா காரியத்திலும் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாம் கல்வியில் மாத்திரம் ஏற்றம் பெறுவது மனிதர்களின் அடையாளம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல உலகத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களில் எல்லாம் ஆக தலை சிறந்த செல்வம் எதுன்னா கல்வி செல்வம் தான். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களின் அடையாளம் எப்படி கல்வியோ அதே போல உலகத்தில் நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து சேர்த்து வைக்கக்கூடிய செல்வங்களில் எல்லாம் ஆக தலை சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால்தான் கல்வியை குறித்து சொல்ல வரும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் சொல்கிறார்கள், உதுலுபுல் இல்ம மினல் மஹ்தி இலல் லஹதி. கருவறையில் இருந்து கல்லறை வரை, கருவறையில் இருந்து கல்லறை வரை சேர்க்க வேண்டிய செல்வங்களில் ஆக தலை சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்று சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேடின் விளில் செல்வம் கல்வி என்பது வள்ளுவனின் வாக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன அர்த்தம் என்று தெரியுமா? நீங்கள் அல்லும் பகலும் விழுந்து விழுந்து சம்பாதிக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கேடு விளைவிக்கும். அல்லும் பகலும் விழுந்து விழுந்து சம்பாதிக்கக்கூடிய எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கேடு விளைவிக்கும். உலகத்தில் கேடே இல்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வம் என்பான் வள்ளுவன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம யாரு, எத்தகைய தகுதிக்கு சொந்தக்காரர்கள், அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய கல்வியின் ஆற்றல் எவ்வளவு மகத்தானது, ஒவ்வொரு கற்றவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய ஆற்றலும் சக்தியும் அது எவ்வளவு பெரியது என்பதை நாம இன்னைக்கு வழங்காம தான் இருக்கோம். கல்வியின் பாதையில் பெற்ற மேன்மைகளை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். குர்ஆனை புரட்டி பாருங்கள், கல்வியினுடைய பலமும் சக்தியும் என்ன. வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள், கல்வியாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சக்தியும் பலம் என்ன என்பதை நாம வழங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஒய்துக்குள்னா இல் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யும்படி மலக்குகளுக்கு நாம் உத்தரவிட்டோம். ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜதா செஞ்சார். எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜதா செய்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க உங்களை கொஞ்சம் யோசிக்க சொல்லுவேன்.
இங்கே கொஞ்சம் யோசிக்க சொல்லுவேன். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்ற தூய கொள்கையை போதிக்கக்கூடிய இஸ்லாத்தில் மலக்குமார்களை கொண்டு ஏன் மனிதனுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய கட்டளையிட வேண்டும்? மலக்குமார்களுக்கு மனிதனுக்கு மலக்குமார்களை சஜிதா செய்ய ஏன் கட்டளையிடணும்? என்ன காரணம்? அப்படி என்ன மனிதன் உயர்ந்துட்டான், மலக்குமார்கள் தாழ்ந்துட்டாங்க? சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை ஏன் சஜிதா செய்யணும்? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாதுன்னு போதிக்குது மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யாருக்காவது யாரையாவது சஜிதா செய்யணும் நான் ஏவன்னு ஆசைப்பட்டா லஅம்ராத்துல் மர்அத் அன் தஸ்ஜுது லிஸௌஜிஹா, ஒரு மனைவிக்கு நான் ஏவன் அவங்க கணவனுக்கு நீ சஜிதா செய்யணும். அப்படி ஏவறதாக இருந்தா, அருமையான பெருமக்களே, சஜிதா என்பது ஒரு மகத்தான ஒரு உன்னதமான அமல். அது குறித்து ஹதீஸிலே வருகிறது, இன்னல் அப்த இதா மா சஜத லில்லாஹி சஜதத்தன், இந்த உலகத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்காக ஒரு சஜிதா செய்கிறார் என்றால் ரஃபாவுல்லாஹு பிஹா தரஜா, அந்த ஒரு சஜதா அவருடைய அந்தஸ்தில, அந்த ஒரு சஜிதாவை கொண்டு அல்லாஹ் அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகிறான். வஹத்த பிஹா அன்ஹு ஹதியா, அந்த ஒரு சஜிதாவை கொண்டு அவர் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. அவ்வளவு மகத்தான சஜிதா. மலக்குமார்கள் சாதாரணமான ஆளுகளா? அவர்களை பற்றி வருது, ஃபல் மலாயிகத்து ஃபிர் ரகீபில் ஆலா, மலக்குமார்கள் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய அரிசை சுமப்பவர்கள். முஸ்தகரூன ஃபீ இபாதில்லாஹ், 24 நேரமும் அல்லாஹ்வுடைய வணங்குவதிலேயே மூழ்கி கிடப்பார்கள். முன்ஸிஹூன அம்மா யலாபிசுஹு பஸருன் மின் கஃலத்தி வல் மஆசி, பாவங்களில் இருந்தும் பொறுப்போக்க விட்டும் பரிசுத்தமானவர்கள், சுதந்திரமாக வாழக்கூடியவர்கள். அவ்வளவு மகத்தான உயர்ந்த அந்தஸ்துள்ள மலக்குமார்களை மனிதனுக்கு அல்லாஹ் சஜிதா செய்ய சொன்னான் என்றால் என்ன காரணம்? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்திற்கு விரிவுரை செய்யக்கூடிய முபஸ்ஸிரீன்கள், விரிவுரையாளர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதிலே முதன்மையான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, வஅல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, எல்லா ஞானத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்பதைத்தான் விரிவுரையாளர்கள் இந்த காரணமா சொல்றோம். எல்லா ஞானத்தையும் மனிதன் கற்றுக்கொண்டதால் தான் உயர்ந்த சஜிதாவை அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் மனிதனுக்கு சஜிதா செய். இந்த மலக்குமார்களுடைய சஜிதாவின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? கற்றவர்களுக்கு உலகம் பணியும் என்பதனுடைய வெளிப்பாடுதான் மலக்குமார்களுடைய சஜிதா என்று இந்த விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருவார். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே இன்னொரு வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஆட்சி காலம். அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்ச்சி தான். பல்கீஸ் அம்மையார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவங்க நாட்டிலிருந்து புறப்படுறாங்க. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அரசபையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி கேட்கிறாங்க, அவங்களுடைய அந்த பல்கீஸ் அம்மையாருடைய அந்த அரசாட்சியில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வரணும். பல்கீஸ் அம்மையாருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை, அரசாட்சியில் உள்ள அந்த சிம்மாசனத்தை இங்க கொண்டு வரணும், உங்கள யாரால முடியும்? அப்போ அந்த சபையில் இருந்த ஒரு ஜின், குர்ஆனுடைய வரலாறு, அந்த சபையில் இருந்த ஜின்னு குர்ஆன் சொல்லுது, ஜின்னு சொல்லுது, என்னால் அந்த சக்தி இருக்கு, நீங்க எந்திரிச்சு உட்கார்றதுக்குள்ள அந்த சிம்மாசனத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துருவேன். அதை சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதை விட ஆற்றல் மிக்கவர் யாருன்னா கற்றவர், கல்வி கற்ற ஒரு மனிதன் அந்த சபையில் அரசபையில் இருந்தால் அவர் சொன்னார், நீங்க கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த சிம்மா சபையை இங்கே கொண்டு வந்ததாக குர்ஆனுடைய வரலாறு சொல். கற்றவர்களுடைய ஆற்றல் வலிமை என்ன என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். எனவே சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியின் பாக்கியம் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம வழங்கும். கற்றவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலும் வலிமையும் எவ்வளவு பெரியது என்பதை இந்த சமுதாயம் விளங்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையின் தேவை என்ன என்பதை நாம நம்மளுடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு நம்ம ஊர்ல மிகப்பெரிய ஒரு தேவை என்ன? உதாரணத்துக்கு சொன்னா நம்ம ஊர்ல மதரசா உயிரோட்டம் இல்லாம நடந்துட்டு இருந்துச்சு. உயிரோட்டம் இல்லாமல் ஏதோ மதரசாங்கிற பேர்ல நடந்துட்டு இருந்துச்சு. ஜமாத்தினுடைய முயற்சி, இந்த ஊர்ல உள்ள ஜமாத்தார்களுடைய ஒத்துழைப்பு, இங்கே பணி செய்யக்கூடிய இமாம்களுடைய சேவை எல்லாத்தையும் வைத்து அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஒரு சிறந்த மதரசாவை, மக்தப் மதரசாவை உயிரோட்டத்தோடு அல்லாஹ் நடத்தி கொண்டு இருக்கிறான். அதற்கு அடுத்த தேவையா பெண்களுக்கான பள்ளி நம்ம ஊர்ல இல்லாம இருந்துச்சு. இந்த ஊர்ல உள்ள வள்ளலாக திகழக்கூடியவர்களை கொண்டு அல்லாஹ் ஒரு பள்ளியை உருவாக்கினான். இன்னைக்கு இப்படி படிப்படியா நமது ஊரினுடைய தேவை எது என்ன என்பதை விளங்கி ஆலோசனை செய்து ஒவ்வொன்றாக வளர்ச்சியின் பாதையில் பயணிக்கக்கூடிய நமது ஊர் இன்றைக்கு முக்கியமான தேவை என்ன? இன்றைய இந்த நேரத்தில் நம்மளுடைய ஊரினுடைய முக்கிய தேவை என்னன்னா, நிஸ்வான் என்று சொல்லக்கூடிய மகளிர் அரபி கல்லூரியை உருவாக்குவதுதான் நம்ம ஊரினுடைய முக்கிய தேவை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நிஸ்வான் மதரசா தேவையா? ஏன், எதனால் அப்படின்னா ரெண்டு காரணம் தான். ரெண்டு காரணம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்று, சமூகத்தில் சீர்கேடுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது என்பதுல எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் இந்த மாற்று கருத்து இல்லை. சமூகத்துல சீர்கேடுகள் அதிகமாகிக் கொண்டே போதும். ஓடி போகக்கூடிய அவனில கூடா நட்பினால அந்நிய ஆண்களோடு சுற்றி திரியக்கூடிய ஒரு பழக்கம், இணையதளத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டு தூக்கத்தையும் இழந்து போய் கடக்கக்கூடிய அந்த வாழ்கிற நிலை, அதே போல இந்த டிவி சீரியல் மாதிரி கேம்ஸ் இதுல போய் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த நிலை, இது மாதிரியான சீர்கேடுகளும் சீரழிவுகளும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வீடுகளிலும் இடம்பெற்றது. காலம் போக போக சீர்கேடுகளும் சீரழிவுகளும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, கூடி போய்கொண்டே இருக்கு, கூடிக்கிட்டே இருக்கு. ஊர்ல கூட முன்னால் இருந்த கட்டுப்பாடு எல்லாம் இன்னைக்கு இல்ல. எல்லா ஊர்லயும், நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயுமே முன்னால் இருந்த கட்டுப்பாடெல்லாம் இன்னைக்கு எந்த ஊர்லயும் இல்லை. பள்ளிக்கூடங்கள் கெட்டு போச்சு, கல்லூரிகள் எல்லாம் கெட்டு போச்சு. அப்போ இப்படி மாதிரியான ஒரு சூழலில், இது மாதிரியான நிலைகளில் இருந்து நாம பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளை பாதுகாக்க, தப்பிக்க ஒரு பெரிய அளவுல ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் நாம இருக்கிறோம். அப்படி பெரிய அளவில் ஏற்பாடு, அப்படி செய்யக்கூடிய ஏற்பாடு தான் இன்னைக்கு நிஸ்வான் என்கிற மகளிர் அரபி கல்லூரி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஊர் உலகத்துல பல நிலைகள் நடக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தெரியும், மார்க்க பற்றுள்ள நிலையில தீனோடு சம்பந்தப்பட்ட நிலையில் வாழக்கூடிய ஒரு பெண்கள் விஷயத்தில் சமூகத்திற்கு எதிராக திட்டமிட்டு நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய பண்பாட்டை, அது மாதிரி பாரம்பரிய நடைமுறையை, அதே மாதிரி வாழ்வியல் நடைமுறையை கெடுப்பதற்காக எத்தனையோ திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்குள்ளேயும் போய் பார்க்கும் போது நமக்கெல்லாம் என்ன செய்யற, அப்படியே ஒரு பதட்டமும் பயமும் ஏற்படும். அந்த அளவுக்கு ஊர் உலகத்துல பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம பள்ளியோட தொடர்புல இருக்கிறோம், 5 வக்து தொழுகிறோம், பயபக்தியா வாழ்றோம் என்பதை விட நம்ம வீட்டு பெண்கள் பிள்ளைகள் விஷயத்தில், குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறையும் கவனமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித்தரும். எத்தனையோ நிகழ்ச்சிகள் ஊர்ல நாட்டுல நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா உதாரணத்துக்கு நீங்க விளங்க வேணுங்கிறதுக்காண்டி ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இங்க பதிவு செய்யறேன். தமிழகத்துல ஒரு ஊர், பேணுதலாக தொழக்கூடிய ஒரு மனிதர் 3 மாசமும் பள்ளிக்கு வரல. ரொம்ப பேணுதலாக தொழக்கூடிய ஆள், பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுவார். நம்ம ஊர்ல எல்லாம் தமிழகத்தில் உள்ள ஒரு ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு. பேணுதலான தொழுகக்கூடிய ஆள் 3 மாசமா பள்ளிக்கு வரல. ஆனா அவருடைய டெய்லி பழக்கம் என்னன்னா, பாங்கு சொன்ன உடனே பள்ளிக்கு வந்துடுவார். முன் சுன்னத்து, நஃபிலி, இப்படி எல்லா காரியங்களையும் பேணுதலாக இருப்பார் என்பது மாத்திரமல்ல, ஃபர்லான தொழுகையில் இமாம் ஜமாத்தோடு நின்று முதல் சப்பில் தொழக்கூடிய ஆள் 3 மாசமா பள்ளிக்கு வரல. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ஊருடைய இமாம், என்ன இவரு ரொம்ப நமக்கு முன்னாடியே வந்துடுவார,
பாங்கு சொன்னவன வந்துருவாரு, சுண்ணத்து பேணுதலா தொழுவாரு, முதல் சப்புல வந்து நிப்பாரு, நமக்கு பின்னாடி நிப்பாரு. 3 மாசமா ஆளை காணுமே, எங்கேயும் வெளியூர் எங்கேயும் போயிட்டாங்களா, அல்லது எதுவும் உடம்பு இல்லாம ஆகி போச்சா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு ஆள் அனுப்புறாரு. அவரை அழைச்சிட்டு வர சொல்லி, அவரை கூப்பிட்டு வர சொல்லி அவருக்கு ஆள் அனுப்புறாங்க. அவர் அந்த ஆளு போய் அவரை கூப்பிட்டாரு. கூப்பிட்ட பிறகு அந்த மனிதர், பேணுதலா தொழுத மனிதர் வருகிறார். எப்போ வருகிறார்? அசர் தொழுக முடிஞ்சு எல்லாம் போன பிறகு வர்றார். வந்த உடனேயே இமாம் ரூம்ல இருக்கிறாரு. இவர் போன உடனே எங்களுக்கு ஓதி கொடுத்த அஜர் சொன்ன நிகழ்ச்சி. இவர் போன உடனே ரூமுக்குள்ள போன உடனே அவரை கட்டி பிடிச்சு அழுதுட்டார். அழுகிறாரு அழுகிறாரு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். அவரை சமாதானப்படுத்திட்டு அவர்கிட்ட இமாம் கேட்கிறாரு, 3 மாசமா நீங்க தொழுகைக்கு வரலையே பள்ளிக்கு, என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னாரா, எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் என்ன வீட்டிலேயே அடக்கி போட்டுடுச்சு. எங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னை என் வீட்டிலேயே அடக்கி போட்டுடுச்சு. நான் பெற்றெடுத்த புள்ள, ரொம்ப ஒழுக்கமுள்ள புள்ள, குர்ஆன் ஓத தெரிஞ்ச புள்ள, தொழுகையில ஈடுபாடு உள்ள பிள்ளை, மாட்டு மதத்தவர்களோடு என்ன செஞ்சிடுச்சு, தவறான நிலைக்கு போயிடுச்சு. வெளியே தரகாட்ட முடியல, கேட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியல, யாரை பார்த்தாலும் வெக்கமா இருக்கு, பள்ளிக்கு வர முடியல. எனவே வீட்டிலேயே நான் முடங்கிட்டேன், துவா செய்யுங்க அஜர்த்து அப்படின்னு சொல்லி அந்த 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 பேணுதெல்லாம் தொழுத ஆளு சொல்லிட்டு அஜர்த்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். நான் ரொம்ப பேணுதெல்லாம் தொழுதேன், ஈடுபாடா இருந்தேன், பயபக்தியா இருந்தேன், எனக்கு ஏன் அஜர்த்து இப்படி ஒரு நிலை, என்னுடைய எனக்கு ஏன் இப்படி ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புனதாக எங்களுக்கு ஓதி கொடுத்த ஆசிரியர்கள் சொல்லி தருவாங்க. சங்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள், நான் சொல்ல வருவது, நாம பரிசுத்தமாக இருப்பது என்பதை விட நாம பெற்றெடுத்த பிள்ளைகள் விஷயத்தில், நம்மளுடைய குடும்பத்தாரர் விஷயத்தில் நம்மளுடைய கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரும். அப்ப இது மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரே வழி என்னன்னா, நிஸ்வான் மதரசால கொண்டு ஓத வைக்கிறது. அதனாலதான் நம்மளுடைய ஊர்கள்ல நிஸ்வான் மதரசா அவ்வளவு அவசியம் என்பதை நாம சொல்லித்தரோம். இரண்டாவது, நம்ம ஊர்ல ஒவ்வொரு வீட்லயுமே பருவ வயதை அடைந்த பெண்கள் இருக்கிறான். எந்த வீடும் காலி இல்லை. நம்ம கணக்கெடுத்தா ஒவ்வொரு வீட்லயும் வயது கொண்ட பெண்கள் இருக்கிறான். இப்ப அவர்களுக்கு தேவையான மார்க்க விஷயங்களை, அதே மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு தேவையான மார்க்க விஷயங்களை, பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு தேவையான மார்க்க விஷயங்களை கணவனிடத்தில், மாமனாரிடத்தில், மாமியாரிடத்தில், நாத்தனாரிடத்தில், கல்யாணம் பண்ணி போகக்கூடிய அந்த வீட்டில் சுற்றி வாழக்கூடியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஷரியத் சட்ட விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்றைய காலத்தில் ஏற்பட்டது. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு போறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பக்குவமே இல்லை. தான் எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல, கணவரா வர இடத்துல என்ன பேசணும்னு தெரியல, கூட இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியல. அருமையான பெருமக்களை, என்ன காரணம்? அவங்களுக்கு நாம கற்றுக் கொடுக்கல. உலகத்துல உள்ள உயிரினங்கள்லயே பராமரிச்சு வளர்க்க வேண்டிய நிலைப்பாடு என்பது இந்த மனிதனுக்கு மட்டும்தான். உலகத்தில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயிரினங்களை படைச்சிருக்கிறானோ அதுல பராமரிச்சு வளர்க்க வேண்டிய நிலைப்பாடு என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான். மற்ற உயிரினங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பிறந்த ஒண்ணு தானா வளர கற்றுக்கொள்ளும், வாழ கற்றுக்கொள்ளும். ஆனா மனிதர்களுக்கு மட்டும்தான் எவ்வளவு சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அது புரியவும் இல்லை, விளங்குறதும் இல்லை. மற்ற உயிரினங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த காரியம் அது பிறந்து உழுறதோடு சரி, பூமியில அது தானா எந்திரிச்சிடும், தானா நடந்துடும், தானா சாப்பிடும், தானா பால் குடிக்கும். நாம தான் பிள்ளையை பெற்ற உடனே தாய் மடியில கொண்டு பிள்ளையினுடைய வாயை வைக்கணும். அப்படி பால் குடிமான்னு அப்படி வச்சு கொடுத்தா தான் அவங்க பிள்ளை என்ன செய்யும், பால் குடிக்கும். பால் குடிக்கிறதுல இருந்து அதை வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் வளர்க்கக்கூடிய அந்த நிலைப்பாடுங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான். அருமையான பெருமக்களே, அந்த அடிப்படையில் நம்ம பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, வளர்க்க வேண்டிய பொறுப்புல யார் வர்றாங்கன்னா தாயும் தந்தையும் வர்றாங்க. ஒரு பிள்ளைய வளர்க்க வேண்டிய பொறுப்பில் மார்க்கம் சொல்லக்கூடிய நிலை என்னன்னா தாயும் தந்தையும் வர்றாங்க. மனிதனுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு, மற்ற உயிரினங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் தேவையில்லை. நமக்கு மட்டும் நான் மூத்தா போற வரைக்கும் எது ஒத்துக்கிடும் எது ஒத்துக்காது அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். அடுத்தவங்க சொன்னாதான் தெரியும்.
நமக்கு டாக்டரே சொல்லியிருந்தாலும் ஒரு சுகர் பேஷண்ட் நீ சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு, கொண்டு வச்ச உடனே முதல் ஆளும் அவர் யாரு வைப்பாரு? அவர் தான் கை வைப்பார். ஒரு அழகான செய்தி நேற்று நியூஸ்ல வந்த ஒரு செய்தி, அதாவது ஒரு வாரமா நாட்டுல கள்ளச்சாராயம் விஷயமா ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில நேற்று வந்த ஒரு செய்தி என்னன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு உயிருக்கு போராடி ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகி சிகிச்சை பெற்று நல்ல ஆரோக்கியமாகி வீடு திரும்பினவங்க வீட்டுல இருந்த கள்ளச்சாராயத்தை திரும்ப குடிச்சு திரும்ப போய் அட்மிட் ஆயிருக்காங்க. நேற்று வந்தது. ஏற்கனவே அனுபவப்பட்டாச்சு, குடிச்சுதான் சாவ கடந்து போய் சிகிச்சை பெற்று வந்திருக்கு. வீட்டுக்கு வந்தவொடனே வீட்டுல இருந்தது திரும்ப குடிச்சு திரும்ப அட்மிட் ஆயிருக்காங்கிற ஒரு செய்தி நேற்று வந்திருக்கு நியூஸ்ல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, உலகத்துல உயிரினங்கள்ல கற்றுக் கொடுக்க வேண்டியது சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய அந்த நிலைப்பாடுங்கிறது மனித இனத்துக்கு மட்டும்தான். அதனால பிறந்த குழந்தைய கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாயும் தந்தைக்கும் இருந்தாலும் அதிகம் பொறுப்பு தாய்க்கு தான் இருக்கு. பெற்றோர்கள்ட்ட கூட யாருக்கு அதிக வளர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்குன்னா தாயை சார்ந்ததுதான் எல்லாரும் சொல்லுவோம். உலகத்தினுடைய கருத்தும் அதுதான், மார்க்கத்தினுடைய கருத்தும் அதுதான். அப்ப எல்லாரும் என்ன செய்வோம், தாய்க்கு தான் குழந்தையினுடைய தொடர்பு அதிகமா இருக்கிறதுனால காலையில தூக்கத்தில இருந்து எழுந்தரிச்சு அதை தயார் பண்றதுல இருந்து நைட்டு திரும்ப கொண்டு தூக்கம் போடுற வரைக்கும் பொறுப்பு யாருக்கு தான்? தாய்க்கு தான். அதனால இப்ப பருவமான பிள்ளைகளுக்கு நிஸ்வான் அவசியம் ஏன் சொல்றேன்னா, அடுத்த தலைமுறைகள் ஒழுங்காக வளர்த்தெடுக்கணும்னா, தாரவாத்து எடுக்கணும்னா அவர்களுக்கு நாம இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். இதுவரைக்கும் நாம எந்த முயற்சியும் செய்யல. பருவ பெண்ணா வந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நம்ம கட்டி கொடுத்துறோம். அங்க போய் அந்த பிள்ளைங்க பாட பார்த்துதான் நமக்கு யோசனை வருது, ஆகா ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம. அவன் பெற்றவங்களால எல்லாமே சொல்லி கொடுக்க முடியாது. அப்ப அவர்களுக்கு சில விஷயங்களை, மார்க்க சம்பந்தப்பட்ட சில செய்திகளை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இன்னைக்கு நிஸ்வான் மதரசா அவசியம் தேவை. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த பொறுப்புகளை உணர்ந்துதான் இன்றைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன செஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல கட்டடம் இருக்கு, நல்ல அழகான கட்டடம் இருக்கு. ஒரு நிஸ்வான் மதரசாவை ஆரம்பிச்சு நம்மளுடைய ஊருடைய பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதை முறையா செய்யணுங்கிறதுக்காண்டி மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்து அதை ஆரம்பம் செய்யறாங்க. வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய துவக்க விழா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அது குறித்து இன்ஷா அல்லாஹ் அதற்கு விரிவான அறிவிப்பு செய்வாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொறுப்பை உணர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊர்ல மத்த மதரசா கொஞ்சம் தெளிவா இருந்துச்சு, நிர்வாகம் ஒரு முயற்சி பண்ணாங்க, ஜமாத்தார்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, இன்னைக்கு அது சிறப்பா நடக்குது. அதே மாதிரி அடுத்த கட்டமாக இப்போ நிஸ்வான்ல இறங்கி இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல உள்ள பருவ வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி பல நாட்கள் பேசி திட்டமிட்டு பல காரியங்களை முயற்சி செய்து இப்ப ஆரம்பமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் என்ன செய்யணும், ரொம்ப சப்போர்ட் பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன தேவையோ, பொருளாதாரம் தேவையா இருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து கொடுக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறதுல நீங்க நினைச்ச கூடாது, தயக்கம் காட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல எடுத்து சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நல்லதுதான் பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் போது நல்லதுதான் பட்டுச்சு. ஆனா அவர்களை கொண்டு நல்லதுதான் அப்படின்னு நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் தான். பல பேர் நினைச்சாங்க பின்னாடி பார்த்துக்கலாம். அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய இருக்காங்க. வீட்டுக்கு வீடு பருவ வயதை வந்த பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தங்களுடைய பேர்களை அட்மிஷன்ல கொடுத்தது ஒரு 21 பேர் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பருவ பெண்கள் இருக்காங்க. என்ன நாடுறாங்கன்னா இப்ப தானே ஆரம்பிக்கிறாங்க, போகட்டும் பார்த்துக்கலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த நேரத்துல உங்களுடைய நினைவுக்கு ஒரு செய்தி, யாரு ஆரம்பத்திலே சேர்றாங்களோ அவங்களுக்கும் தனி சிறப்பை இஸ்லாம் மார்க்கம் நமக்கு தருது. ஆரம்பத்துல ஈமான் கொண்டவர்களுக்கு இஸ்லாம் எவ்வளவு முன்னுரிமையும் முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலத்திலேயே மனசால சேர்க்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தாலா ஒரு உயர்ந்த அந்தஸ்தை வச்சிருக்கலாம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்துல ஒரு நடந்த நிகழ்ச்சி ஈராக்ல ஒரு வெள்ளம் வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனால ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருந்து லெட்டர் எழுதினாங்க, அந்த வெள்ளத்துல என்னென்ன பாதிப்புகளோ அந்தந்த பாதிப்புகள் எல்லாம் இப்படி சரி செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு நீங்க அந்த கவர்னருக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்ன இழப்பு வந்திருக்கு, என்னென்ன இழப்புகள்லாம் நடந்திருக்குங்கிற பட்டியலை எனக்கு அனுப்பி வைங்க.
அப்போ அங்குள்ள கவர்னர் என்ன செஞ்சாரு, அங்குள்ள இழப்புகளை அவர் எப்படி ஜனாதிபதி எப்படி சரி செய்ய சொன்னாரோ அப்படி சரி செஞ்சுட்டு கவர்னர் பதில் எடுத்து எழுதுறார். நீங்க சொன்ன மாதிரி இங்க உள்ள வந்த வெள்ளத்தினால் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி சரி செஞ்சாச்சு. ஆனா அந்த பாதிப்புகளில் ஒரே ஒரு சேதம் என்னன்னா, ஒரே ஒரு நாய்க்குட்டி நாய் மாத்திரம் என்ன செஞ்சு அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை நாங்க பாதுகாக்க முடியல என்று லெட்டர் எழுதினாங்கன்னா கவர்னர். அப்ப ஜனாதிபதி கேட்டாராம், அந்த நாயை குறித்தும் கூட அல்லாஹ் என்கிட்ட கேட்பான் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதினதாக வரலாறு. அந்த பொறுப்புணர்ச்சியை இன்னைக்கு உணர்ந்துதான் இன்னைக்கு உள்ள இந்த பொறுப்புதாரிகள் நினைச்சாங்க, இந்த நிஸ்வான் மதரசா கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்துடணும், நம்ம ஊர்ல கொண்டு வந்துடணும். ஏன்னா நிறைய பிள்ளைகள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க படிக்கிறதுக்காண்டி, ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அவர்களுடைய முயற்சி உங்களுடைய ஒத்துழைப்போடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 30ஆம் தேதி முதல் நமது ஊரில் நிஸ்வான் செயல்பட இருக்கு. அதனால எல்லாரும் உங்களுடைய பிள்ளைகளை நிஸ்வான்ல சேர்ப்பது மாத்திரமல்ல, மற்ற வகைகளில் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்தபு எப்படி வெற்றிகரமாக அது உயர்ந்த அந்தஸ்தை அடைஞ்சு கொண்டு நடந்துட்டு இருக்கோ, அதே மாதிரி நிஸ்வான் மதரசாவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் வெற்றியையும் தேடி தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆரம்பமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஊரினுடைய நிஸ்வான் மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேன்மேலும் நம்மளுடைய அதை கொண்டு நம்மளுடைய ஊர் பிள்ளைகள் பக்குவமாக பேணுதலான இறையச்சமுள்ள தீனுடைய வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் அதை கொண்டு ஏற்படுத்தி தருவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.